கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு எப்படி நம்ம வந்து இதை வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது ஹைட்ரோகார்பன்ஸை நமக்கு வந்து எப்படி அதை பேஸ் பண்ணி அல்கேன் அல்கீன் அல்கைன்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஹவு கேன் வி ஐடென்டிஃபை தட் அந்த கான்செப்ட் பார்த்தோம். அண்ட் தென் அன்சாச்சுரேட்டட் சேச்சுரேட்டட் உண்டான டெஸ்ட். ஸோ டுடே we are going to learn the topic organic compounds based on functional groups. வினை தொகுதிகளின் அடிப்படையில் நம்ம வந்துட்டு கரிமச்சேர்மங்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா தமிழ்ல கரிம சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ பேஸ்டா நம்ம என்ன பார்த்தோம்? ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் சம் காம்பவுண்ட்ஸ். ஸோ தட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்ட் as ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல கார்பனும் ஹைட்ரஜனையும் தவிர வேற ஏதாவது ஒரு சில தொகுதிகள் நம்ம என்ன பண்ண போறோம், அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த ஒரு சில ஆட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஆட் பண்ணும்போது இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றது இன்க்ரீஸ் ஆகும். இதனுடைய வினை தொகுதி, வினைபட செயல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நிறைய நமக்கு வேதி பண்புகள் அதனால நமக்கு என்ன ஆகும், அதனுடைய அடிஷன்னால இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சேர்மத்துல வேதி பண்புகளுக்கு அப்ப அந்த மாதிரி என்ன காம்பவுண்ட் அல்லது ஆட்டம்ஸ் நம்ம ஆட் பண்றோமோ அந்த தொகுதியினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸுக்கு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த வேதி வினை காரணமாக ஒரு அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியை அதுல நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ண போறோம். அதை தான் நம்ம சொல்லக்கூடியது வினை செயல் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம சொல்ற அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொன்னா, ஃபங்க்ஷனல் குரூப் சொல்லக்கூடியது என்ன ஆட்டம்ஸ் அல்லது நம்ம காம்பவுண்ட்ஸ் அதுல ஜாயின் பண்றோமோ அது என்ன ஆகும், அதனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில இருக்கு. ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் சம் அதர் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் மேக் த காம்பவுண்ட்ஸ் more reactives. It determines the chemical properties of the compound. So that compound is called as functional group. So functional group அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம். Functional group is an atom or group of atom as a molecule which gives characteristics and the chemical properties. What is ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம வாட் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் படிக்க போறது எல்லாமே வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து நிறைய தொகுதிகள் நம்ம படிக்க போறோம். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஸோ அப்போ பேசிக்கா நமக்கு அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் CH3OH அல்லது C2H5OH அப்படிங்கிறது நம்ம வந்து என்னது, இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த வினை தொகுதியில அந்த சேர்மத்தினுடைய பேசிக்கா இருக்கக்கூடிய பார்ட் என்னன்னு சொன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கறது ரிமைனிங் பார்ட் டிசைட் பண்ணும். சோ ப்ரிஃபிக்ஸ்ல இருக்கக்கூடியது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சஃபிக்ஸ்ல இருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில நம்ம போகும். இயற்பியல் பண்புகள் அப்படிங்கிற கூடியது மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே டிசைட் பண்ணும். அண்ட் தென் ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல நமக்கு வந்துட்டு பாண்டிங் நேச்சர் பார்த்தோம். அல்கீன் அல்கேன் அல்கைன் இல்லைங்களா? சோ அதுல எப்படி நம்ம டிசைட் பண்ணினோம், கார்பன் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் தென் ட்ரிபிள் பாண்ட். சோ இந்த பாண்டை பொறுத்தும் நம்ம என்ன பண்றோம், இதுவும் என்ன பண்ணோம், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணோம். கீனா கேனா கைன் அப்படிங்க கூடியதும் நமக்கு என்ன பண்ணோம், அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிசைட் பண்ணும் நம்ம பார்க்கிறோம். சோ எக்ஸாம்பிள் C2H6 ஈத்தேன் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் கொண்ட ஒரு காம்பவுண்ட் சேர்மத்தை நம்ம எதை சொல்றோம், ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ now we want to take one hydrogen from this group and add one more different kinds of
கான்செப்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல். வேற ஏதாவது ஒரு தொகுதியை நான் இதுல என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். அது OH அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். OH அப்படின்ற ஒரு ஹைட்ராக்சில் தொகுதியை நான் இப்ப இதுல ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னா CH6 அப்படின்னு சொல்லும்பொழுது C2H6. ஓகே, சோ இதுதான் நம்ம வந்து 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் C2H6 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஐ ஆடட் ஒன் OH குரூப். திஸ் OH is called as ஆல்கஹால். ஆல்கஹாலிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆல்கஹால் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எழுதக்கூடியது நம்ம என்ன சொல்றோம், OH அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஆல்கஹால் அப்படிங்கிற தொகுதியினுடைய ஃபார்முலா நமக்கு அதனுடைய இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், OH ஹைட்ராக்சில் தொகுதியை நம்ம சேர்க்கறது தான் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்கஹால் மாதிரி ஆசிட், ஆல்டிஹைடு, அந்த மாதிரி நிறைய நம்ம அதோட சேர்த்து நிறைய புது 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 சேர்மங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை ஜென்ரலா நம்ம எழுதுறோம்னு சொன்னா C2H5OH ஆர் அதர்வைஸ் C2H5 அப்படிங்கறத டினோட் பண்ணலாம்னா ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ இன்னொரு தடவை நம்ம எப்படி எழுதலாம், it is otherwise written as ROH. C2H5OH னும் எழுதலாம், அல்லது ROH ஆல்கஹாலிக் குரூப் இதோட சேர்ந்து வரக்கூடியது. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வினை செயல் தொகுதி functional group. The OH is called as functional. So functional group is decided the chemical property of this compound. இந்த C2H5OH னுடைய நம்ம வேதி வினைகள் நமக்கு வந்து என்னது, இதுல வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியலா எப்படி இருக்கும் அது, அண்ட் தென் எதோடெல்லாம் அது வினை புரியுங்கிறது டிசைட் பண்றது OH. ரிமைனிங் த C2H5ங்கிறது என்ன பண்ணும், அதுல இருக்கக்கூடிய இயற்பியல் பண்புகள் எல்லாத்தையுமே நமக்கு டிசைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த கான்செப்டை தான் இப்ப நம்ம வந்து அடுத்தடுத்து அதை எப்படி எல்லாம் நம்ம பிரிக்கலாம், எப்படி அதை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த C2H5OH அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எத்தனால் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எத்தனால் அப்படிங்கிறது தான் இந்த OH குரூப். ஏன் இதை எத்தனால் அப்படின்னு சொல்றோம்னா 2 கார்பன் இருக்கிறதுனால. சோ ஒரு கார்பன் அப்படின்னு சொன்னா CH3OH அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ CH3OH அப்படின்னு சொன்னா அது மெத்தனால். கார்பனுடைய அடிப்படையில தான் இதனுடைய நேம்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரேம் பண்ணுவோம். சோ 2 கார்பன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், எத்தனால். இது என்ன சொன்னோம் நம்ம, C2H6 அப்படின்னு சொன்னா ஏத்தேன். அப்ப நம்ம ஈத்தேன் அப்படின்னு சொல்றதும் எனது மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன் அண்ட் தென் பென்டேன். இதெல்லாம் கார்பனினுடைய நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம், அதனுடைய அடிப்படையில நேம் நம்ம வந்து அதுக்கு கொடுப்போம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் திங் நம்ம எதை ரிமூவ் பண்றோம், ஜஸ்ட் வி வாண்ட் டு டேக் ஒன் ஹைட்ரஜன். C2H6ல ஒரு கார்பனை எடுத்துட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை சாரி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ஜாயின் பண்றோம். ஓகேங்களா, கார்பன்ல எந்த இதுவும் நமக்கு சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தொகுதியில ஒரு ஹைட்ரஜனை நம்ம என்ன பண்றோம், ரிமூவ் பண்ணிட்டு OH அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அதுல நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், வினை செயல் தொகுதி அல்லது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன டாபிக் அப்படின்னு சொன்னா ஹோமோலோகஸ் சீரியஸ். ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்றது அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வாறு நம்ம இந்த என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னங்கிறத டீடைல்ஸ் பார்த்துட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆகலாம். பிகாஸ் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அதனுடைய நேம் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு கண்டிப்பா தெரியணும் இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன கிளாஸ், ஆல்கஹாலா, ஆல்டிஹைடா, கீட்டோனா அல்லது ஆசிடா, எஸ்டரா, ஈத்தரா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கஹால். ஆல்கஹால் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப ஹைட்ராக்சில் OH அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ அதை எப்படி நம்ம எழுதுவோம், OH அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இததான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் சொல்றோம். அதனுடைய காமன் ஃபார்முலா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம், ROH. காமன் ஃபார்முலா ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொன்னா ROH. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா இப்போ
CH3 CH2OH. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம சொல்லக்கூடிய இந்த எத்தனால் அப்படிங்கிற ஆல்கஹால். இதுதான் நமக்கு ஆல்கஹாலுக்காக நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம்பிள் கொடுத்திருக்க கூடியது. ஓகேயா, 2 கார்பன் 5 ஹைட்ரஜன் 1 OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கக்கூடியது ஆல்கஹாலிக் குரூப் இருக்கிறது. ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிளாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். அப்போ அதுல இருக்கக்கூடிய நமக்கு என்ன மாதிரியான காம்பவுண்ட் அதுல ஜாயின் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் என்ன சேர்மம். இப்போ OH அப்படின்னு நம்ம சேர்ந்திருந்தா அதை என்ன சொல்லுவோம், அந்த காம்பவுண்ட முடிக்கும் போது ஆல்கஹால் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கும், ஆல் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடு அப்படிங்கிற அடுத்த ஒரு காம்பவுண்டுடைய நேம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா சி டபுள் பாண்ட் OH CHO அப்படிங்கிறது தான் ஆல்டிஹைடினுடைய ஃபார்முலா. ஓகேங்களா, CHO இதை எப்படி நம்ம எழுதலாம், RCHO அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதற்கு நமக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள்னா அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். CH3CHO அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டுடைய நேம் என்ன அப்படின்னு சொன்னா அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. CH3CHO அப்படின்னு சொல்றது அசிட்டால்டிஹைடு. அண்ட் தென் ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப் நேம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். டெஃபினெட்லி வி வில் எக்ஸ்பெக்ட் ஒன் மார்க் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டீடைல்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்கஹாலிக் குரூப்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப் நேம் எழுது, அல்லது சி டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிற குரூப்னுடைய நேம் என்னது, அல்லது காமன் ஃபார்முலா ஆஃப் ஆல்டிகைடு, அல்லது எக்ஸாம்பிள் ஆஃப் ஆல்கஹாலிக் குரூப், அல்லது ஆசிட் குரூப். ஏதோ ஒரு வகையில அது 1 மார்க்காவும் இருக்கலாம், அல்லது 2 மார்க்ல 2 டிவிஷன் வரும், அதுலயும் வரலாம். பட் each and every examination we will expect one question from this part. Okay, so இதுல இருந்து நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். கான்செப்ட் ஆல்கஹால்னா என்ன, அதன ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி மென்ஷன் பண்ணணும், காமனா எப்படி எழுதணும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கீட்டோன். கீட்டோன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் சவுண்ட் அந்த ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன் அப்படின்னு சொன்னா சி டபுள் பாண்ட் ஓ அப்படிங்கிறது தான் இதனுடைய நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பை எப்படி அதை டினோட் பண்ணணும் அப்படிங்கிறது RCOR. இப்படிதான் நம்ம இதை எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் நடுவில் எந்த இடத்துல கரெக்டா நம்ம அந்த லைன் கொடுக்கணும், அந்த கோடு போட்டு எழுதணும் அப்படிங்கறது எல்லாமும் கரெக்ட். ஏன்னா நெக்ஸ்ட் வரப்போறது RCOOR அப்படின்னு வரும். ஆசிட நம்ம அந்த மாதிரி தான் குறிப்பிடுவோம். ஸோ அதனால கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய நமக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். எக்ஸாம்பிள் இஸ் அசிட்டோன். அசிட்டோன் அப்படிங்கிறது தான் நமக்கு கீட்டோனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ CH3CO CH3. ஸோ இப்போ இதுல நம்ம ஈஸியா எப்படி நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் OH. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் CHO, அதை அப்படியே நம்ம திருப்பி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். OH and then CHO. நெக்ஸ்ட் 2 காம்பவுண்டுக்கு நடுவுல CO வரணும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா this is the ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கீட்டோன் ஃபேமிலி. கீட்டோன் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா நடுவுல என்ன இருக்கும், நமக்கு 2 சைடு நமக்கு வந்து காம்பவுண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது என்னது, இப்போ CH3ங்கிற ஒரு தொகுதி இந்த சைடு இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் CH3 எப்படி வேணா இருக்கலாம். சென்டர் பார்ட்ல CO அப்படின்னு வந்திருந்தா அது கீட்டோன். பிகாஸ் ஐயூபேக் நேம் எழுதுறதுக்கெல்லாம் இதெல்லாம் என்னது ஒரு கீவேர்டா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நேம் கொடுக்கும்போது அசிட்டோன் ஃபேமிலியா, அல்லது ஆல்கஹாலிக் ஃபேமிலியா, அல்லது ஆசிடா, ஆல்டிஹைடா, ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கஹால், தட் இஸ் OH. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டிஹைட் CHO, அண்ட் தென் கீட்டோன் சொன்னா C டபுள் பாண்ட் O அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்ப பாக்குறது வந்து ஆசிட் குரூப். ஆசிட் அப்படின்னு சொன்னா COOH அப்படிங்கிற ஒரு குரூப். அதை தான் நம்ம என்ன
சொல்லியிருக்கோம்? கார்பாக்சிலிக் ஆசிட். ஏன்னா கார்பாக்சிலிக் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அலிபாட்டிக் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இத கார்பாக்சிலிக் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு நேம் கொடுக்கணும். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறது இதனுடைய நேமா நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதனுடைய ஃபார்முலா என்னன்னா COOH அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம எழுதக்கூடியது. COOH அப்படிங்கிறது ஜெனரல் ஃபார்முலா. RCOOH அப்படிங்கிறத நம்ம இதை நோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இஸ் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் இது. இதனுடைய ஃபார்முலா CH3COOH. இதுதான் அசிட்டிக் ஆசிட்னுடைய ஒரு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் நேம் இஸ் ஆசிட். ஆசிட் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? COOH அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். RCOOHன்னு ஜெனரல் ஃபார்முலாவா எழுதலாம். எக்ஸாம்பிள் ஃபார் ஆசிட் குரூப் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்றது தான் CH3COOH. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்டர். எஸ்டர் அப்படிங்கிறதும் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ ஆசிட் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால்னா OH அண்ட் தென் CHO இஸ் ஆல்டிகைட், கீட்டோன்னா C டபுள் பாண்ட் O, COOH அப்படின்னு சொல்லக்கூடியது ஆசிட். அண்ட் தென் எஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? சென்டர் பார்ட்ல CO ஒரே ஒரு O வந்தது இல்லையா? இப்ப நம்ம எழுத போறது RCOOR ரெண்டு O இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த காம்பவுண்ட் என்னது? எஸ்டர் ஃபேமிலி, எஸ்டர் குரூப் அப்படிங்கறத நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சோ சி டபுள் பாண்ட் OOR அப்படின்னு நம்ம இத வந்து எழுதலாம். ஓகே, இதுதான் இத நம்ம COOR அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் எஸ்டர் குரூப். சோ RCOOR அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, சோ எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்டர் அப்படின்னு சொன்னா மித்தைல் அசிட்டேட். மித்தைல் அசிட்டேட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு எக்ஸாம்பிள். சோ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க இதுக்கு உண்டானதை எழுதலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த டயத்துல என்ன நமக்கு இதுக்கப்புறம் எல்லா டாபிக்ஸும் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம எது ஞாபகம் இருக்கோ அதையே நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். சோ சி டபுள் பாண்ட் O அப்படின்னு வந்தா அது என்னது? எஸ்டர் ஃபேமிலி. CO அப்படின்னு வந்தா கீட்டோன். ஓகே, ஒரே ஒரு O ஆட் ஆயிருந்தது, ரெண்டு பக்கத்துல ரெண்டு விதமான ஒரு தொகுதி இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி எஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பக்கத்துல நம்ம வேற வேற இருக்கும். சென்டர் பார்ட்ல C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது, சாரி COO அப்படிங்கிறது. ஓகே, சோ COO அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமிங்ல நமக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை எஸ்டர் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். லாஸ்ட் ஒன் இஸ் ஈத்தர். ஈத்தர் அப்படின்னு சொன்னா இதுல CO இருக்காது, COO இருக்காது, ஒரே ஒரு O மட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கும். சோ O அப்படின்னு மட்டும் சென்டர் பார்ட்ல வந்திருந்தா அதை என்னன்னு சொல்லலாம்? ஈத்தர். ஓகே, சோ ஈத்தர் குரூப், ஈத்தர்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொன்னா OR அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ OR அப்படிங்கிறது ஈத்தர் குரூப். ROR. ஓகே, சோ COOR அப்படின்னு சொன்னா எஸ்டர். வெறும் O மட்டும் இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? ஈத்தர் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ டைமெத்தில் ஈத்தர். டைமெத்தில் அப்படின்னு சொன்னா CH3CH3. போத் சைட்ஸ் என்ன இருக்கு? நமக்கு மெத்தில் குரூப் தான் இருக்கு. சென்டர் பார்ட்ல O அப்படிங்கறத நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். சோ இந்த ஒரே ஒரு O மட்டும் இருந்ததுன்னா அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஈத்தர் அப்படிங்கிற குரூப். ஓகே, சோ there are 5 functional groups, sorry 6: alcohol, aldehyde, ketone, ஆசிட், எஸ்டர் அண்ட் ஈத்தர். ஓகேயா? சோ இந்த 6 ஃபங்க்ஷனல் குரூப்னுடைய என்ன நமக்கு வந்து ஜென்ரலா எப்படி எழுதணும், அதனுடைய ஃபார்முலா என்ன, அதற்குண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா இதை ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இதே மாதிரி எழுதி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நம்மளால என்ன ஆகாது, திருப்பி நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடும். மோர் ஓவர் நெக்ஸ்ட் நம்ம ஐயூபேக் நேம்லாம் எழுதும் போது இதை திரும்ப திரும்ப படிக்கும் போதும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதை தெளிவா இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே நமக்கு ஒரு மதிப்பெண் நிச்சயமாக சரியானபடி நம்மளால என்ன பண்ண முடியும், செக்யூர் பண்ண முடியுங்கிற கான்செப்ட் நமக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தான் ஹோமோலோகஸ். ஹோமோலோகஸ் அப்படின்னு சொன்னா
கார்பனினுடைய நம்பர்ஸ். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இதை எழுத போறோம். ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹோமோலோகஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு குரூப், கிளாஸ் ஆஃப் குரூப் ஆர்கானிக் compounds having general formula in similar chemical properties and then difference நமக்கு என்ன இருக்கும், அதுல இருக்கக்கூடியது எல்லாமே கார்பனினுடைய எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் இல்லைங்களா. அப்ப அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா எப்படி இருக்கும், ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். அதனுடைய குரூப்ஸ், அதுல வரக்கூடிய எல்லா குரூப்ஸுமே ஒரு ஒரு ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த குரூப்பை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில பிரிக்கிறது தான் நம்ம சொல்றோம் ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. படிவரிசை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். படிவரிசை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் நம்ம என்ன, அந்த CH3 தொகுதி இருக்கையா, அந்த ஒவ்வொரு தொகுதி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். பொதுவான ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு, ஒரே மாதிரியான நமக்கு வேதி பண்புகள், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு எப்படி இருக்கும், சேமா இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த நேச்சர்ல இருக்கக்கூடிய குரூப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல மெயினா அடிப்படையா என்ன இதை பார்க்குறோம்னா, CH2 அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றிலையும் நமக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த CH2ங்கிற கான்செப்ட் அதுல ஒவ்வொன்றிலையும் வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறது என்னன்னு கேட்டா மீத்தேன். ஒரே ஒரு கார்பன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மீத்தேன் அப்படின்னு அதுக்கு நேம் கொடுக்கணும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், நம்ம 2 கார்பன் தொகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஈத்தேன். And then 3 carbons, propane. And then butane. Next one, pentane. So இதுதான் கார்பனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர். மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் அண்ட் தென் பென்டேன். ஸோ மீத்தேன் அப்படின்னு சொன்னா CH4, அதனுடைய நேம் என்னது, CH4 அப்படின்னு சொல்றோம். இதுதான் இதனுடைய நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா. ஏன் ஈன் ஐன் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அந்த குரூப், அந்த இதுல நம்ம என்ன பண்றோம், இந்த ஏன் அப்படிங்கிற ஃபேமிலி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதனுடைய நேச்சர் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கோம். எந்த மாதிரியான ஒரு பாண்ட்ல வரும் நம்ம அதையும் டினோட் பண்ணியிருக்கோம், சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இப்போ இதுல இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, நமக்கு சிங்கிள் பாண்ட்ல தான் நமக்கு வரும். அண்ட் தென் ஈத்தேன் அப்படிங்கிறது CH3 அப்படிங்கிறது தான் ஈத்தேன். CH3 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் C2H6 அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான். அண்ட் தென் 3 கார்பன்ஸ் சொன்னா புரோபேன் CH3 CH2 CH3 CH3 CH2 CH3. நான் உங்களுக்கு இது ஆல்ரெடி இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம என்ன பண்ணலாம், ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் நம்ம எழுதலாம். பட் பிட்வீன்ல வரும்போது CH2 ஆர் CH இந்த மாதிரி தான் எழுதணும். பிகாஸ் 4 சைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், 2 சைடும் ஆல்ரெடி இது என்னாச்சு, ஜாயிண்ட்ல இருக்கு, பிணைப்புல. அப்ப சென்ட்ரல் நமக்கு என்ன ஆகும், 2 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் பாசிபிள் ஓகேங்களா. அண்ட் தென் நம்ம பியூட்டேனா CH3 CH2 CH2 CH3. So this is propane formula. And then butane CH3 CH2 CH2 CH3. ஓகே, சோ 2 CH2 சென்டர் பார்ட்ல வரும். ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன எழுதலாம், CH2 twice. So I already told right side corner and then left side corner, both sides are 3 hydrogen and center part 2 hydrogen CH3 CH2 CH2 CH3 சொல்லலாம். And then next நம்ம பென்டேன் 5 கார்பன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சென்டர் பார்ட்ல இருக்குது CH3 CH2 thrice CH3 and then CH2 3 தடவை நம்ம எழுதணும். இதே போல 3 டைம்ஸ் எழுதி CH3 அப்படின்னு சொன்னா 5 கார்பன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆட் ஆகும். Here are 3 and 4 and 5. So this is
பென்டேன் 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோமோலோகஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சேம் ஜெனரல் ஃபார்முலா அண்ட் சிமிலரா இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம், CH2 குரூப்ல நமக்கு டிஃபரன்ஸ் வரும். தட் இஸ் கால்ட் as homologous series. So what is homologous series அப்படின்னு சொல்லிட்டு என்ன கான்செப்ட்ல நம்ம எழுதுறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமோலோகஸ் சீரியஸ் சொன்னா ஜஸ்ட் CH2 குரூப்பை நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டே போறோம். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா அதை நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இப்போ ஹோமோலோகஸ் சீரியஸ்ல நம்ம என்ன சொல்லி இருக்கோம் இத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐயூபேக் நேம். ஐயூபேக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் when you can understand this concept means it will be useful, very very useful. சாரி, ஐயூபேக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு காம்பவுண்டுடைய நேமை எப்படி நம்ம வந்து கொடுக்கறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இதுல ஐயூபேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐயூபிஎஸ்சி நேம் நமக்கு எழுத தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ஒரு காம்பவுண்ட். இப்போ இது 10th மட்டுமே கிடையாது, நமக்கு 11th 12thலயும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வாறு நமக்கு நேம் எல்லாருக்குமே நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியான நேம். இப்போ நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் ஹேவிங் அ ஸ்பெஷல் நேம். பெஞ்சுன்னு சொல்லுவோம், சேர்னு சொல்ல மாட்டோம். பென்சில் தான் சொல்லுவோம், பேனான்னு சொல்ல மாட்டோம். ஸோ இன் திஸ் மேனர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனியா நம்ம என்ன பண்ணுவோம், நேம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அது போலதான் எல்லா காம்பவுண்ட்ஸுக்குமே நமக்கு எப்படி இருக்கும், ஜென்ரலான ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறத விட ஐயூபேக் நேம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, எதன் அடிப்படையில் நம்ம வந்துட்டு இந்த ஐயூபேக் நேம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இதுல ப்ரிஃபிக்ஸ் அண்ட் தென் ரூட் வேர்ட் அண்ட் தென் சஃபிக்ஸ் இப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? prefix, root word and then சஃபிக்ஸ். ஸோ இதுல தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு காம்பவுண்ட் நமக்கு ஐயூபேக் நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இதுல. ஓகேங்களா? முன்னொட்டு பின்னொட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அடிப்படை சொல் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ நமக்கு இப்போ பின்னாடி வரக்கூடிய குரூப் என்னன்னு பார்த்தோம், எல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? ஆல்ரெடி வி ஸ்டடிட் ஒன் திஸ் கான்செப்ட். சஃபிக்ஸ்ல முடியக்கூடியது என்னது, ஃபங்க்ஷனல், எய்தர் ஆல்டிகைடு, ஆசிட், அந்த மாதிரி வரக்கூடியது. அதெல்லாம் என்ன ஆகும், பின்னாடி வரும் அப்படிங்கறத. ஆசிடோ ஆல்டிகைடோ ஆல்கஹாலோ அந்த குரூப் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ மெயினா நமக்கு என்ன வேணும், ரூட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் தென் சஃபிக்ஸ். இது தெரிஞ்சதுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த ஐயூபேக் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன் டாபிக் இஸ் திஸ் ஐ மிஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ். ஸோ ஹோமோலோகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அதனுடைய பண்புகள், அதனுடைய நேச்சர் என்னென்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே அடுத்தடுத்த சேர்மங்கள் நமக்கு என்ன இருக்கும், CH2 அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ்ல தான் நமக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம எழுதுறோம். அப்போ ஒரே படிவரிசையில் இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரே மாதிரியான தனிமங்கள், அதனுடைய வினை செயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப்ங்கிறதும் நமக்கு சேமா இருக்கும். எல்லா சேர்மத்திலையுமே பொதுவான வாய்ப்பாட்டால நம்ம என்ன சொல்லலாம், CnH2n+1. பிகாஸ் இது என்னது, கேன் குரூப், அல்கேன் குரூப் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் சொல்லலாம். எல்லா சேர்மங்களையும் ஒரே மாதிரி நம்மளால ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும், எல்லா காம்பவுண்ட்ஸும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரியஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரூட் வேர்ட் அப்படிங்கிறத பொறுத்து என்ன சொல்லலாம், நம்ம இதுல ஐயூபேக் நேம் எழுதுறதுக்கு உண்டான ரூல் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எதை வச்சு நம்ம எழுத போறோம்னு சொன்னா, ரூட் வேர்ட், அடிப்படை சொல் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ரூட் வேர்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ரூட் அப்படின்னு சொன்னா என்னது, கார்பன்
மட்டும்தான். பேசிக் யூனிட் அப்படின்னு சொன்னாலே யாரை வச்சு எழுத போறோம்? கார்பன் எல்லாத்துலயுமே பேஸா இருக்கும். CH3, CH2, C2H6 எப்படி எழுதினாலும் யார் பேஸ்? கார்பன் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய. So number of carbon atoms present in that chain, first we want to count the number of carbon atoms. So எத்தனை கார்பன் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுல கவுண்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு இந்த ரூட் வேர்ட், அடிப்படை சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு சேர்மத்துக்கு ஒரு என்னது சொல்லலாம், செயின்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் செயின்ல எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? அந்த செயின்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். சோ அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பார்த்தோம். இப்ப ஹோமோலோகஸ் சீரியஸ்ல மீத்தேன், நீதேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 5 சீரியஸோ அது போலவே நமக்கு 10 வரைக்கும் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நானோ அண்ட் டெக்கா. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கவுண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ரூட் வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இத நம்ம ரூட் வேர்டை நம்ம அடிப்படையா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். கார்பன் ஆட்டம்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிட்டா ரூட் வேர்டு என்னங்கிறத ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சென்டர் பார்ட்ல வரக்கூடிய ரூட் வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், அது என்னது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேயா? சோ நம்ம இப்போ ஒரு டாபிக் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், எப்படி ரூட் வேர்டை நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட். அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது, ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 அப்படின்னு சொன்னா ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின். எப்படி நமக்கு ஒரு நீண்ட சங்கிலியில எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதுல நம்ம இப்போ என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரே ஒரு கார்பன் அப்படின்னு சொன்னா மீத்தேன் அப்படிங்கிற வேர்டு. ஓகேங்களா? சோ நம்ம என்ன எழுதிக்கலாம், இத மித், மெத், ஈத் அப்படிங்கிற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ 2 கார்பன்ஸ் அப்படின்னு சொன்னா எத், and then 3 means propane. So this is 3 carbon atoms, prop அப்படிங்கிற வேர்டு. And then but அப்படிங்கறது மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். So but அப்படின்னு சொன்னா நமக்கு பியூட்டனால், பியூட்டன் 1 ஆல் அப்படின்ல நம்ம பிரிச்சு எழுதுவோம். Then next one is pent, 5 carbon atoms means pent அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்றோம். And then hex, hex means 6 carbon atoms. And then 7 means hept, ஹெப்ட்ங்கிற லெட்டர் நம்ம எதுல எந்த வேர்ட் நம்மனா 7 கார்பன் ஆட்டம்ஸ் கண்டினியூஸா அந்த இடத்துல நமக்கு சிங்கிள் செயின்ல கண்டினியூஸா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நேம கொடுப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நேம நம்ம எழுதுவோம். NON அப்படின்னு சொன்னா 9 கார்பன் ஆட்டம்ஸ். அண்ட் தென் DEC, டெக் அப்படின்னு சொன்னா 10 carbon atoms. So this is the root word. root word அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அடிப்படை சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம அடிப்படை சொல்லாக நாம் எழுதக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதக்கூடிய ரூல் இதுதான். IUPAC நேம்ல ரூட் வேர்டு எதை வச்சு ஃப்ரேம் பண்றோம், டிபெண்ட்ஸ் அப்பான் த கார்பன், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் சிங்கிள் செயின். நீண்ட ஒரு சங்கிலி தொடரில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த அடிப்படை சொல்ல நம்ம என்ன பண்றோம், ஃப்ரேம் பண்றோம். சோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னா முன்னொட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ரண்ட்ல எழுதக்கூடிய வேர்டு, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் முன்னொட்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அடிப்படை சொல்றது எங்க வந்தது, சென்டர்ல தான் வந்தது. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு இருந்தது இல்லைங்களா? சோ அப்ப ஹைட்ரோ கார்பன்ல இருக்கக்கூடிய செயின்ல நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜனை தவிர வேற யாரெல்லாம் சேர்றாங்களோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல அடிஷனா அவங்கள ஆட் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த லைன்ல கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்
இதை தவிர வேற என்ன குரூப் அதுல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த பேரண்ட் செயின்ல அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்ஸ்டிடியூவன்ஸ். சப்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு சொன்னாலே என்னது, ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் அந்த வேலையை செய்கிறது, அதுதான் இல்லையா சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் இல்லையா. சோ சப்ஸ்டிடியூவன்ட் சொல்லுவோம். சோ இந்த மேஜர் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அமினோ, மித்தைல், அயோடோ, இத்தைல், இந்த குரூப் எல்லாம் தான் நம்ம யாரா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம எழுதக்கூடியவங்க. ஓகேங்களா. சோ நம்ம ஐயூபேக் நேம்ல ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணக்கூடியவங்க யார் யாரு என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ திஸ் இஸ் எஃப் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ளூரோ, குளோரோ, சிஎல் அண்ட் தென் புரோமோ. ஓகே. சோ இந்த CH3 அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மித்தைல். ஓகே. இதை இன்னும் டீட்டெயிலா நான் பார்த்துடலாம். சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, how can we identify the functional groups. So depends upon the functional group we classify the organic compounds. What are the functional groups? Alcohol, aldehyde, ketone. இந்த டேப்லர் காலத்துல இருந்து நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்படி வேணா கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். And then homologous series. What is homologous series? How can we identify? அதை நம்ம அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம அதுல ஒரு கொஸ்டினா எடுத்துக்கலாம். ஐயூபேக் நேம்ல ரூட் வேர்டுனா என்ன, ரூட் வேர்டை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும், டிபெண்ட்ஸ் அப்பான் த கார்பன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா இப்ப நம்ம ஆசிட் குரூப்னு பார்த்தோம் இல்லையா. சோ ஆசிட் உடைய நேச்சர் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சிமுலேஷன். ஆல்டிகைடா, ஃபங்க்ஷனல் குரூப்ல ஆல்டிகைடு அண்ட் தென் கீட்டோன், ஆசிட், ஆல்கஹால் எல்லாம் பார்த்தோம். சோ ஆசிட்னா COOH. எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆசிட் இஸ் அசிட்டிக் ஆசிட். சோ அசிடிக் நேச்சர் என்னென்ன இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அசிடிக் நேச்சர். இப்போ அமிலத்தினுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அதை நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டெஸ்ட். ஓகே. இப்போ அசிட்டிக் ஆசிட நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த வாட்டரோட நம்ம ஃபுல்லும் ஜாயின் பண்ண போறேன். ஓகேங்களா. சோ வாட்டர்ல ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அது ஃபுல்லா ஈஸியா என்ன டிசால்வ் ஆயிடும். ஃபுல்லுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அது கரைந்து ஒரே ஒரு பியோர் சொல்யூஷனா மாறிடும். சோ அதுதான் என்னது, அமிலத்தினுடைய தன்மை. ஹோமோஜீனஸ் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரே மாதிரியான தன்மையோடு இருக்கக்கூடிய சொல்யூஷனா அது மாறிடுதுன்னு சொன்னா அது ஆசிட் அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் ஓடர். ஓடர்னா ஸ்மெல், ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான ஸ்மெல், பஞ்சன் ஸ்மெல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கெட்டு போன பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன ஸ்மெல்ல வரும், அந்த மாதிரியான ஸ்மெல்ல இருக்கிறது தான் இந்த அசிடிக் அப்படிங்கிற அசிடிக் நேச்சர். ஓகேங்களா. அசிடிக் ஆசிடுடைய நேச்சர்னா பஞ்சன் ஸ்மெல்ல ஃபார்ம் பண்ணக்கூடியது. அண்ட் தென் ஆசிட் அப்படின்னு சொன்னாலே அதனுடைய நேச்சர் என்ன சொல்லுவோம், அந்த நமக்கு வந்து லிட்மஸ் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், pH லெவல்லாம் பார்த்திருக்கோம், கலர் சேஞ்சஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. சோ திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட், திஸ் இஸ் லிட்மஸ் பேப்பர். சோ இந்த ஆசிட நான் லிட்மஸ் பேப்பர்ல நான் டிராப் பை டிராப் இதுல ஆட் பண்ணும்போது ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இஸ் சேஞ்ச் இன்டு ரெட் கலர். This is proof of acid. So blue litmus turns into red color. நீல கலர்ல இருக்கக்கூடிய லிட்மஸ் தாளை சிகப்பு நிறமாக மாற்றுவது அமிலத்தினுடைய தன்மை. சோ அதுதான் நமக்கு ஆசிட் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்னு அசிட்டிக் ஆசிட நான் என்ன பண்றேன், நமக்கு வந்து பேஸ் NaHCO3 நான் வந்து சோடியம் பைகார்பனேட்டோட ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒயிட் கலர் லைம் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃப்ரேம் ஆகுது. எப்படி, அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் பைகார்பனேட் டு ப்ரொடியூஸ் த கார்பன் டை ஆக்சைடு. லைம் வாட்டரை என்னது, ஒரு வெண்மை நிற நீராக மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான். சோ அமிலமும் காரமும் நமக்கு என்ன ஆகுது, வினைப்பட்டு கேஸ் ஃபார்ம் ஆகுது. சோ அது இதுல நமக்கு என்ன பண்றோம், லைம் வாட்டர்ல விடும்போது ஒரு வெண்மையான ஒரு நீராக மாறுகிறது. சோ தீஸ் ஆர் ஆல் த டெஸ்ட் கன்ஃபார்ம் திஸ் இஸ் த ஆசிட் அப்படிங்கிறது. நம்ம பார்த்த அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல ஒன்னது என்னது, அமிலம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ அமிலம்னா எப்படி இருக்கும், அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கறது பார்த்தோம்.
பார்த்தோம். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அமிலத்தன்மை அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் தான். ஸோ இதை நீங்க இன்னைக்கு பார்த்த இந்த சாப்டர்ஸ் ரொம்ப எசென்ஷியல், இம்பார்ட்டன்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. ரிமைனிங் டாபிக் நம்ம ஐயோபெக் நேம் எப்படி எழுதணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.